ஹை கைஸ், ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்ட DevOps ரோட் மேப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் என்னென்னலாம் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணணும், எந்த OS சூஸ் பண்ணணும், அண்ட் என்னென்ன லினக்ஸ் கமாண்ட்லாம் உங்களுக்கு தெரியணும், அண்ட் நீங்கள் வந்து என்னென்ன ஸ்கிரிப்டிங்ஸ்லாம் பண்ண முடியும், அண்ட் நீங்கள் வந்து எந்த எடிட்டர் வந்து சர்வருக்குள்ளே யூஸ் பண்ணுவீங்க, வெர்ஷன் கண்ட்ரோல்னா என்ன, கண்டெய்னர்ஸ்னா என்ன, அண்ட் கண்டெய்னர் வந்து எப்படி நீங்கள் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுறது, சர்வர்லெஸ்னா என்னது, அண்ட் க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் என்னென்னலாம் இருக்காங்க, அண்ட் தென் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்னா என்ன, நீங்கள் எப்படி நெட்வொர்க் செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணுவீங்க, அண்ட் சீக்ரெட்டை வந்து எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறீங்க, அண்ட் CI/CD என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான டாபிக்ஸ் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வித் தட் பீயிங் செட் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐ வில் சஜஸ்ட் வித் பைத்தான் ஆர் கோ. பைத்தான் அண்ட் கோ தான் வந்து டெவாப்ஸில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து ஜாவாமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் சூசிங் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நல்லா கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சேர்ற கம்பெனியை பொறுத்து நீங்கள் வந்து லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். டோன்ட் வரி. அண்ட் வளர்ந்து வர லாங்குவேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரூபி, ரஸ்ட் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் இது மூணுமே வந்து டெவாப்ஸில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கைஸ், இன்னைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா Geeks for Geeksோட 90 days சேலஞ்ச். என்னடா இது 90 days சேலஞ்சுன்னு கேட்குறீங்களா? நீங்கள் வந்து Geeks for Geeksல எந்த கோர்ஸ் வாங்கினாலும் சரி, நீங்கள் வந்து 90% கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு 90% வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஏன் வந்து நான் இந்த அளவுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜிம் மெம்பர்ஷிப்லாம் கேள்விப்பட்டேன். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க, பட் ஆனால் யாரும் போக மாட்டாங்க. ஜிம்மில் மட்டும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைய பேர் பாடி பில்டர் ஆயிருப்பாங்க. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை லேர்னிங் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டான விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் ஒரு விஷயத்துக்கு காசு கட்டிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயத்தை வந்து நீங்க படிப்பீங்க. ஏன்னா படிச்சு முடிக்கலன்னா உங்களுக்கு காசு திரும்பி கிடைக்காது அப்படின்ற ஒரு கம்பல்ஷனாலே நீங்க வந்து படிச்சிருவீங்க. ஸோ நீங்க வந்து யூடியூப்ல போயிட்டு ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து செக் அவுட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து Geeks for Geeksோட இந்த 90 days சேலஞ்ச். இந்த 90 days சேலஞ்சில் வந்து நீங்க எந்த கோர்சஸ் வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு கோர்சஸ் இருக்கு, அண்ட் நீங்க வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கோர்ஸ் இருக்கு, அண்ட் கேட் ப்ரிப்பரேஷனுக்கு கோர்சஸ் இருக்கு, அண்ட் மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், அண்ட் நீங்க வந்து புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்க போறீங்கன்னா அதுக்கு கோர்சஸ் இருக்கு, இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு தனியாக கோர்ஸ் இருக்கு, நீங்க வந்து ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கு போனோம்னா அதுக்குன்னு தனியாக கோர்ஸ் இருக்கு, நீங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜை மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிஆ இருக்கட்டும், C++, இல்ல ஜாவா ஸ்கிரிப்டா இருக்கட்டும், இல்ல ஜாவாவா இருக்கட்டும், எந்த லாங்குவேஜா இருந்தாலும் சரி, நீங்க அதை மாஸ்டர் பண்றதுக்கு இன் அண்ட் அவுட் நீங்க கத்துக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து Geeks for Geeksல வந்து கோர்ஸ் இருக்கும். ஏன் வந்து நான் Geeks for Geeks வந்து இந்த அளவுக்கு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து Geeks for Geeks தான். நானே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி Geeks for Geeksல ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற நிறைய டெவலப்பர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ற ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா Geeks for Geeks தான். நான் வந்து பர்சனலா Geeks for Geeksல இருந்து ஒரு கோர்ஸ் வாங்கி என்னோட காலேஜ் டேஸ்ல படிச்சிருக்கேன். அதனால தான் என்னால இந்த இடத்துல இருக்க முடியுது. அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல வந்து இன் அண்ட் அவுட் என்னால வந்து புரிஞ்சுக்க முடியுது. நான் படிச்சதுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கோர்ஸ் ஃபார் டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா பெய்ட் கோர்ஸ்ல Geeks for Geeks தான். அண்ட் நீங்க வந்து கிளவுட் பத்தி கத்துக்கணும்னாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, கண்டிப்பா வந்து நீங்க Geeks for Geeksோட இந்த 90 days சேலஞ்சை செக் அவுட் பண்ணியே ஆகணும். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் சரி, பின் கமெண்ட்லயும் சரி, நான் Geeks for Geeksோட என்ரோல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா என்ரோல் பண்ணி பாருங்க. நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வித் பைத்தான் தான் நான் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்குன்னு தனியா இருக்கு. இதுல வந்து ஒரு சில கிளாஸஸ் வந்து சந்தீப் ஜெயினே எடுப்பாரு. இவர் வந்து Geeks for Geeksோட CEO. நான் வந்து அவர் கூட லிங்க்டின்ல எக்கச்சக்கமா வந்து இன்டராக்ட் பண்ணிருப்பேன். நீங்க நம்மளனா என்னோட போஸ்ட் வந்து போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த கோர்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் நிறைய நல்ல கம்பெனிஸ்ல வந்து பிளேஸ் ஆகியிருப்பாங்க. நீங்க போய் டெஸ்டிமோனியல்ஸ் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இங்க வந்து நார்மலா உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு 2 hours கோர்ஸ், 3 hours கோர்ஸ்லாம் தர மாட்டாங்க. இங்க கொடுக்குற கோர்சஸ் எல்லாமே ரொம்ப இன்டெப்தா இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து 15 hours வந்து ஒரு பேசிக்கே கத்து தருவாங்க. அண்ட் 30 hours வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் அந்த மாதிரி வந்து கத்து தருவாங்க. இது வந்து கோர்ஸ்க்கு கோர்ஸ் மாறும். பட் ஆனா இன்டெப்தா உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து நார்மலா சும்மா வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரை டச் பண்ணிட்டு போற மாதிரி எல்லாம் இருக்காது. உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர், லைக் சார்ட்டிங், ஸ்ட்ரிங், ஹீப், டைனமிக் ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா கீழே போயிட்டு Geeks for Geeksோட இந்த 90 days சேலஞ்ச் செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டவுட்ஸ் வந்துச்சுன்னா அதை லைவா கிளியர் பண்றதுக்கு 24/7 வந்து சப்போர்ட்டுமே இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து நீங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா Geeks for Geeksல நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்மே கொடுப்பாங்க. அண்ட் நீங்க வந்து Geeks for Geeksல சால்வ் பண்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் உங்களோட போர்ட்ஃபோலியோலயுமே வந்து உங்களால ஆட் பண்ணிக்க முடியும். உங்க ரெஸ்யூமேலயுமே உங்களால ஆட் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு வர மென்டார்ஸ் எல்லாம் நார்மலா இருக்க மாட்டாங்க. எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸா மட்டும் தான் இருப்பாங்க. கண்டிப்பா இந்த சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கீழே போய் முதல்ல செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் எவ்வளவு குவாலிட்டியா இருக்குன்ட்டு. டிஸ்கிரிப்ஷன்லயும் சரி, பின் கமெண்ட்லயும் சரி, நான் Geeks for Geeksோட என்ரோல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து டெவாப்ஸில் வந்துட்டீங்கனாலே வந்து நீங்கள் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பாக வந்து நீங்கள் லினக்ஸ்க்கு ஸ்விட்ச் ஆகணும். ஸோ அந்த டைமில் வந்து என்னென்னலாம் வெர்ஷன்ஸ் இருக்குது, என்னென்னலாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லினக்ஸில் ரெண்டு இருக்குது. Ubuntu Debian இருக்குது. ஸோ டெபியன்ன்றது ஒரு டிஸ்ட்ரோ. அந்த டெபியன் டிஸ்ட்ரோ மேலே கிரியேட் பண்ணது தான் வந்து Ubuntu அப்ஸ்கேல் வெர்ஷன் மாதிரின்னு வச்சுக்கலாங்களேன். நீங்கள் வந்து டெபியன் கற்றுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. Ubuntu கற்றுக்கிட்டாலுமே பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்து
பார்த்தீங்கன்னா ரெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரோ இருக்கு. ரெல் டிஸ்ட்ரோ பற்றி உங்களுக்கு தெரியலனா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ நல்லாவே கவர் பண்ணியிருக்கேன், அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. தென் வந்து யூனிக்ஸ் இருக்கு. யூனிக்ஸ்ல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ பிஎஸ்டி அண்ட் ஓப்பன் பிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்கு. பிஎஸ்டி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்க, இதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டெவாப்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து லிவிங் இன் டெர்மினல்லே தான் உங்களோட வாழ்க்கையே போக போகுது. ஸோ அதை பார்த்து வந்து நீங்கள் பயப்படக்கூடாது. எந்த டெர்மினல் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நல்லா வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு தேவையான சில கமெண்ட்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராசஸ் மானிட்டரிங். ஒரு சர்வர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நிறைய ப்ராசஸஸ் வந்து ரன் ஆகும். அந்த ப்ராசஸை வந்து நீங்கள் கில் பண்ணிட்டோ இல்லை எந்த ப்ராசஸ் வந்து ஹேங் ஆகி நிற்குது அப்படின்றத பார்க்கறதுக்குலாம் ஒரு சில கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். என்னன்னு சொல்லி நான் குவிக்காக மென்ஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பிஎஸ் கமெண்ட் யூஸ் பண்ணி கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்க ஒரு ப்ராசஸோட ஸ்னாப்ஷாட் எடுக்க முடியும். அடுத்து வந்து டாப் கமெண்ட் போட்டிங்கன்னா வந்து லினக்ஸோட ப்ராசஸ் எல்லாமே வந்து லிஸ்ட் பண்ணும். அப்புறம் ஹெச்டாப் அதுக்கப்புறம் ஏடாப் அப்படின்னு சொல்லிட்டு 2 கமெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எல்எஸ்ஓஎஃப் கமெண்டை பார்த்தீங்கன்னா வந்து எந்தெந்த ஃபைல்லாம் கரண்ட்டாக ஓப்பனில் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ பேசிக்கலி இது இல்லாமல் ஒரு ரொம்ப பேசிக்ஸ் இருக்கு. சிடி கமெண்ட், எம்கேடிஏஆர், அதுக்கப்புறம் சிபி, இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. லினக்ஸ் பற்றி உங்களுக்கு பேசிக் கமெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே லினக்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சா அதுக்கு ஒரு வீடியோ போடுவோம். ஸோ அடுத்து வந்து பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்மான் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து IOStat யூஸ் பண்ணலாம், அண்ட் தென் வந்து சார் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் VMstat யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணி இப்போ என்மான் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட சிஸ்டமோட மானிட்டரிங் டூல் வந்து ஓப்பன் பண்ணும். அதுக்கப்புறம் VMstat யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வர்ச்சுவல் மிஷினோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் IOStat யூஸ் பண்ணிங்கன்னா வந்து இன்புட் அவுட்புட் டிவைசஸ்க்கு எந்த டிவைஸ்லாம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து SAR யூஸ் பண்ணுறது மூலியமாக வந்து சிஸ்டமோட லோடு, CPU வந்து எவ்வளோ யூட்டிலைஸ் ஆகிருக்கு, மெமரி எவ்வளோ யூட்டிலைஸ் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க்கிங் கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து ட்ரேஸ் ரவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்கு. இது மூலியமாக வந்து ஒரு வெப்சைட் நீங்கள் வந்து லோட் பண்ணுறீங்கன்னா அது எந்தெந்த சர்வர்ஸை தாண்டி உங்களோட ரெக்வஸ்ட் வந்து லேண்ட் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு ட்ரேஸ் ரவுட் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிங்ன்ற கமெண்ட் இருக்கு. பின் கமெண்ட் யூஸ் பண்ணிட்டு ஒரு வெப்சைட் வந்து லைவ்ல இருக்கா, அந்த சர்வர் வந்து அப்ல இருக்கா அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த வெப்சைட்டில் வந்து அதாவது உங்களோட இன்டர்நெட் ஒர்க் ஆகுதா இல்லை அந்த சர்வர் வந்து அப்ல இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு பிங் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் வந்து MTR கமெண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் nmap கமெண்ட் இருக்கு, தென் netstat கமெண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் UFWன்னு ஒன்று இருக்கு, firewall D அப்படின்னு இருக்கு, அண்ட் தென் IP டேபிள், NF டேபிள், அதுக்கப்புறம் வந்து TCP டம்ப், அதுக்கப்புறம் dig இருக்கு, அண்ட் தென் SCP இருக்கு. இதில் நாங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரேஸ் ரவுட் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த பிங் யூஸ் பண்ணியிருப்போம், அண்ட் தென் SCP கமெண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். SCPனா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சர்வருக்குள்ளே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காப்பி பண்ணுறீங்க அப்படின்னா வந்து SCP யூஸ் பண்ணிங்கன்னா மற்ற யாராலையுமே வந்து அதை வந்து அக்சஸ் பண்ண முடியாது. பேசிக்கலி ஒரு டிரான்சாக்ஷன் எனேபிள் பண்ணுற மாதிரி. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டெக்ஸ்ட் மேனிபுலேஷனுக்கு இருக்கிற கமெண்ட் தான் வந்து நார்மலாக நீங்கள் ஒரு டெவலப்பராக இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த கமெண்ட் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா awk கமெண்ட், அதுக்கப்புறம் வந்து SED யூஸ் பண்ணுவோம். தென் வந்து grep தான் வந்து ரொம்ப மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் *PPLE அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஆப்பிள், பேப்பிள், கேப்பிள், டேப்பிள் இந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்து அது வந்து கவர் பண்ணும். இது வந்து ரெஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ரெஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஃபைன் பண்ணணும், மல்டிபிள் ஃபைல்ஸில் வந்து ஃபைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா grep கமெண்ட் யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கமெண்ட் யூஸ் பண்ணலாம், கட் கமெண்ட் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் கன்கேட்டுக்கு வந்து கேட் கமெண்ட்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் யூனிக்ன்ற கமெண்ட் யூஸ் பண்ணலாம், தென் எக்கோ யூஸ் பண்ணுவோம் ஃபார் பிரிண்டிங் அவுட், அண்ட் தென் FMT ஃபார் ஃபார்மேட்டிங். ஸோ இந்த கமெண்ட்ல தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சர்வரை லாகின் பண்ணி பட்டுன்னு என்ன நடக்குது, எந்த விஷயத்தில் எந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியும். அண்ட் நீங்கள் வந்து ஒரு அட்வான்ஸ்டு லினக்ஸ் யூஸராக மாறணும்னா இந்த கமெண்ட்ல கற்று வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கிரிப்டிங் இஸ் நத்திங் பட் ஒரு ஆட்டோமேஷனை நீங்கள் வந்து ரன் பண்ண வைக்கிறீங்கன்னா வந்து ஸ்கிரிப்டிங் பண்ணுவீங்க. இதுக்கு வந்து நீங்கள் பேஷ் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை பவர் ஷெல் யூஸ் பண்ணலாம். பவர் ஷெல் வந்து .bat போடுவோம், அண்ட் பேஷ் ஸ்கிரிப்ட்ல பார்த்தீங்கன்னா .sh போடுவோம். ஸோ பேஷ் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது, பிகாஸ் எல்லாமே வந்து லினக்ஸ் பேஸ் சிஸ்டமாக தான் இருக்கும் மோஸ்ட்லி சர்வர்ஸில். விண்டோஸ் பேஸ் சிஸ்டம் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதுல அது கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து விண்டோஸில் எதனா ட்ரபிள் ஷூட் பண்ணணும்னா வந்து யூஸ் ஆகும். அடுத்து நீங்கள் வந்து ஆப்பிள்லேயே இதை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா OSI ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்கும், அதை கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எடிட்டர் பார்த்தீங்கன்னா வந்து எடிட்டரில் வந்து Vim, Nano, Emacs இருக்குது. நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ணுற ஒரு எடிட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து Vim பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான மீம் இருக்குது, நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போயிட்டீங்கன்னா வெளியவே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்னா ஜாயின் பண்ணப்போ ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் வந்து Vim தான். Vim வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. ஒன்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸி தான். ஸோ அடுத்து வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். வெர்ஷன் கண்ட்ரோல் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கிட் பற்றி உங்களுக்கு தெரியலனா கண்டிப்பாக அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வெர்ஷன் கண்ட்ரோலை வந்து எப்படி நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கிட்டை வந்து ஹோஸ்ட் பண்ண ஒரு வெர்ஷன் தான் வந்து GitHub, அது வந்து மைக்ரோசாஃப்ட் ஓன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி GitLab இருக்குது, Bitbucket இருக்குது. இதெல்லாம் எப்படி நீங்கள் உங்கள் ப்ரைவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து நீங்கள் இதை இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹவு டு செட்டப் அப்படின்னு ஒரு சீரிஸ் இருக்குது. இதில் வந்து என்னென்ன நீங்கள் எப்படி ஒரு சர்வரில் செட் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் செட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லோட் பேலன்சர் எப்படி செட் பண்ணணும்னு கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எப்படி சர்வரில் வந்து கேஷிங் எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபயர்வால்ஸ் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துங்க. அதுக்கு அடுத்தது வந்து ப்ராக்ஸிஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சர்வருக்கும் ஒரு கிளைண்ட்டுக்கும் இருக்கிற நடுவில் ஒரு லேயர் தான் வந்து ப்ராக்ஸின்னு சொல்லுவாங்க. இது வந்து செக்யூரிட்டி மெஷருக்காக யூஸ் பண்ணுவோம். இதில் 2 டைப் இருக்குது.
ஒன்று ஃபார்வர்ட் ப்ராக்ஸி, இன்னொன்று வந்து ரிவர்ஸ் ப்ராக்ஸி. ஃபார்வர்ட் ப்ராக்ஸினா கிளைண்ட் கிட்ட இருந்து ஒரு ரெக்வஸ்ட்டை வாங்கி அதை உங்கள் சர்வருக்குள்ளே தரணும். அண்ட் சர்வர் கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸை வாங்கி அதை வந்து நீங்கள் கிளைண்ட் கிட்ட கொடுத்தீங்கன்னா இது வந்து ரிவர்ஸ் ப்ராக்ஸின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது வந்து வெப் சர்வர்ஸ். டைப்ஸ் ஆஃப் வெப் சர்வர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு வெப் சர்வரை நல்லா யூஸ் பண்ண கற்றுக்கணும். இது வந்து என்ஜினெக்ஸ் இருக்குது, அப்பாச்சி இருக்குது, டாம்கேட் இருக்குது, அண்ட் தென் வந்து ஐஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்து கற்று வச்சுக்கோங்க. எல்லாமே கற்றுக்கணும் இல்லை, ஏதாவது ஒன்று நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டெய்னர்ஸ். கண்டெய்னர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து LXC அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து லினக்ஸ் கண்டெய்னர்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் when it comes to DevOps. இதில் ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டாக்கர் வந்து கூகுள் டெவலப் பண்ணாங்க. டாக்கர் இஸ் நத்திங் பட் உங்களோட சிஸ்டமில் ஒரு விஷயம் வேலை செய்யுது, அது வந்து வேறு சிஸ்டம் ஒர்க் ஆகல அப்படின்னா உங்கள் சிஸ்டமோட மொத்த கான்ஃபிகரேஷனையும் தூக்கி அந்த சிஸ்டமில் போட்டுருவீங்க. இதுதான் வந்து டாக்கர். அடுத்து வந்து க்ளவுட் ப்ரொவைடர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் கற்றுக்கோங்க. நிறைய க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் AWS இருக்காங்க, Azure இருக்காங்க, கூகுள் க்ளவுடு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் ஓஷன், அலிபாபா க்ளவுட் இருக்குது, ஹீரோக்கு இருக்குது, அண்ட் தென் வந்து வல்டர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய க்ளவுட் ப்ரொவைடர் இருக்குது. உங்களோட கம்பெனியில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபேமஸாக இருக்கிற டாப் 3 ஜெயின்ஸ் வந்து நல்லா கற்று வச்சுக்கோங்க. AWS, Azure அண்ட் GCP. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி. நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு சர்வரில் டேரெக்டாக போய் லாகின் பண்ணி நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த டைமில் செக்யூரிட்டின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் நீங்கள் என்னென்ன கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா SSL அண்ட் TSLனா என்னென்னு கற்றுக்கோங்க. SSLனா வந்து செக்யூர் சாக்கெட் லேயர்னு சொல்லுவாங்க. TSLனா வந்து டிரான்ஸ்போர்ட் செக்யூரிட்டி லேயர்னு சொல்லுவாங்க. பேசிக்கலி இது ரெண்டுமே வந்து ரொம்ப செக்யூராக இருக்கணும். இந்த லேயர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நல்லா கற்றுக்கோங்க. TCP வந்து இஸ் அ மஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து L4 அண்ட் L7னா என்னன்னு பார்த்துக்கோங்க. L4 மேப்பிங்னா என்னது, L7 மேப்பிங்னா என்னது, ஒரு ரெக்வஸ்ட் வந்து லேண்ட் ஆகுதுன்னா எந்தெந்த லேயர்ஸ் தாண்டி போகும்னு பார்த்துக்கோங்க. இந்த லேயர்ஸ்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வந்து OS லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. OSனா வந்து ஓப்பன் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. 2 சிஸ்டமில் வந்து ஒரு ரெக்வஸ்ட் பாஸ் ஆகுதுன்னா ஒரு 7 லேயரை தாண்டி போகும். அது ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஃபிசிக்கல் லேயர்னு சொல்லுவாங்க, கடைசி லேயர் வந்து ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்க. இதுக்கு நடுவில் ஒரு 7 லேயர் இருக்குது. இது எல்லாமே எப்படி நீங்கள் வந்து கோடில் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து HTTP அண்ட் HTTPSக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. SSHனா என்னன்னு பார்த்துக்கோங்க. தென் வந்து மெயிலிங் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் டெவாப்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் வந்து நீங்கள் செட்டப் பண்ணுறீங்கன்னா அந்த சர்வரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நிறைய கஸ்டமர்ஸ்க்கு மெயில் அனுப்ப வேண்டியது இருக்கும். அதுக்கு வந்து சில ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா SMTP யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து IMAP யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து POP3 யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் செட்டப் பண்ணுறது, இந்த ப்ரோட்டோகால்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த இமெயில்ஸில் வந்து எப்படி ஒயிட் லிஸ்டிங் பண்ணுறது, கிரே லிஸ்டிங் பண்ணுறதுன்றதும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து சர்வலெஸ். க்ளவுட் பிளாட்ஃபார்ம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா சர்வலெஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். சர்வலெஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து Zoho Catalyst இருக்குது, தென் வந்து Vercel இருக்குது, Netlify இருக்குது, அண்ட் தென் GCPயில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து Azure எடுத்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி இப்போ AWS எடுத்திங்கன்னா Lambda அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அண்ட் தென் வந்து Cloudflare இருக்குது. இது எல்லாமே வந்து சர்வர்லெஸ், அதாவது அவங்களே வந்து எல்லாமே ஹோஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் சும்மா கான்ஃபிகர் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி ப்ரொவிஷன் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு சர்வர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த சர்வரை மற்றவங்க யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு IaaC அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி அட்டைன் பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. இதுக்கு வந்து Terraform அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த AWSல வந்து CDK அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கன்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். நீங்கள் வந்து ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராக ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபிகரேஷன். நான் ஒரு டெவலப்பர், எனக்கு வந்து ஏதாவது ஒரு கன்ஃபிகரேஷன் மாற்றணும்னா அதை வந்து டேரெக்டாக என்னால் மாற்ற முடியாது. ஒரு ஃபைல் எழுதி அந்த ஃபைலை வந்து நான் உங்ககிட்ட கொடுத்து நீங்கள் அந்த கன்ஃபிகரேஷன் மாற்றுங்க அப்படின்னு தான் மோஸ்ட்லி சொல்லுவேன். அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து கன்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் நீங்கள் தான் பண்ணி ஆகணும். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து YAML பார்சிங்லாம் Ansible யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து செஃப் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அண்ட் தென் Puppet அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து கன்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்டை பண்ண முடியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து CI/CD என்ன பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராக மாற போகிறீங்க, இல்லை டெவாப்ஸ் ரோலில் எதனா ஒன்று பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக CI/CD உங்களுக்கு தெரியாமல் இருக்கவே கூடாது. ஏன்னா CI/CD தான் வந்து ஒரு பேஸ் ஃபார் டெவாப்ஸ். CI/CDயில் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. GitLab CI இருக்குது, அதுக்கப்புறம் Jenkins இருக்குது, அண்ட் தென் Travis CI இருக்குது, அண்ட் தென் Circle CI இருக்குது, அண்ட் தென் GitHub Actions இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சீக்ரெட் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அக்சஸ் டோக்கனாக இருக்கட்டும், கிளைண்ட் ஐடி, கிளைண்ட் சீக்ரெட்ஸ், அதுக்கப்புறம் வந்து கோட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ரெஃப்ரெஷ் டோக்கன்ஸ், இந்த மாதிரி டோக்கன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஹார்ட் கோட் பண்ணி தான் சர்வருக்கு கொடுப்போம். ஆனால் சர்வரில் அதை டேரெக்டாக நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து சில டூல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வால்ட் இருக்குது, அண்ட் தென் SOPS இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சீக்ரெட்ஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். இதுதான் வந்து .env ஃபைல்ஸ்லாம் வந்து போட்டு கொடுப்போம். இதுதான் வந்து சீக்ரெட் மேனேஜ்மெண்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மானிட்டர். ஆஸ் அ டெவாப்ஸ் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, இல்லை SRE சைடில் நீங்கள் போகிறதா இருந்தாலும் சரி, ஸோ அதில் வந்து உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மானிட்டரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து Datadog அப்படின்னு இருக்குது. Datadog யூஸ் பண்ணி உங்களால் வந்து லாக்ஸ் வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத MICS ட்ராக்கிங்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து Prometheus அப்படின்னு சொல்லி ஒரு டூல் இருக்குது. Prometheus யூஸ் பண்ணி வந்து ஈவெண்ட்ஸை வந்து மானிட்டர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சர்வரில் ஏதாவது ஒரு சர்வர் வந்து ஒர்க் ஆகாமல் போயிருக்கலாம், இல்லை லோடு அதிகமாகி அது ஹேங் ஆகியிருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஈவெண்ட்னு சொல்லுவோம். இந்த ஈவெண்ட்டை வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து Prometheus யூஸ் பண்ணி ரியல் டைமில்
மூலிமா உங்களுக்கு வந்து அலர்ட் வர வைக்கலாம், இல்லை ரெஸ்பெக்டிவ் டெவலப்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் போகிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு ப்ரொமேத்தியஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கிராஃபானான்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. கிராஃபானால என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட லாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு இடத்துல விழுந்திருக்கும். அது வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபைல்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் லாக் வந்து விழுந்திருக்கும். இந்த எல்லா லாகையும் சேர்த்து ஒரே இடத்துல நீங்கள் query பண்ணுறதுக்கு வந்து கிராஃபானா யூஸ் பண்ணலாம். இதை query பண்ணி நீங்கள் வந்து டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அது வந்து வேற ஒருத்தவங்களை அலர்ட்டாக சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து கிராஃபானா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுதான் ஃபைனல் பார்ட் ஆஃப் த வீடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன். கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்கலி இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு கப்பல் ஓட்டிட்டு இருக்கீங்கன்னு அசீம் பண்ணிக்கலாம். அந்த கப்பலில் வந்து நிறைய கண்டெய்னர்ஸ் வந்து எடுத்து லோட் பண்ணி நீங்கள் ஓட்டிட்டு போவீங்க கரெக்டாக. அதில் வந்து நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்குது. அதாவது ஒரு கண்டெய்னர் ஒரு டாக்கர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நிறைய டாக்கர்ஸ் இருக்கும். இந்த கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன் எதை மூலியமாக பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா வந்து குபர்னிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். குபர்னிட்டிஸ் இஸ் நத்திங் பட் நீங்கள் வந்து ஒரு கப்பல் ஓட்டுறீங்கன்னா கப்பலில் வந்து சேலர் கையில் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு டூல். ஸோ ஒரு ஸ்டியரிங் வீல் மாதிரி இருக்கும்ல, இதை வந்து குபர்னிட்டிஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து எக்ஸாக்டாக அந்த லோகோவுமே கூட. ஸோ இந்த ஒரே ஒரு இடத்துல இருந்து நீங்கள் வந்து மொத்த கண்டெய்னர்ஸையும் வந்து மேனேஜ் பண்ணி ஒரு கரெக்டான டைரக்ஷனில் எடுத்துகிட்டு போகிறீங்க. இதுதான் வந்து இந்த ஒரு ப்ராசஸ் பேர் தான் வந்து நம்ம ஆர்கெஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து மல்டிபிள் கண்டெய்னர்ஸை ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா GKEன்னு சொல்லுவோம், கூகுள் குபர்னிட்டிஸ் இன்ஜின் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அமேசான் எலாஸ்டிக் குபர்னிட்டிஸ் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் AKS இருக்குது, அது வந்து அஷூர் குபர்னிட்டிஸ் சர்வீஸ். அதுக்கப்புறம் வந்து குபர்னிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டாக்கர் ஸ்வார்ம் இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டெய்னர்ஸை ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணிக்க முடியும். எல்லாமே நீங்கள் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா கற்றுக்கணுன்றது அவசியம் இல்லை. நான் சொன்ன ஒரு டாப்பிக்லையும் ஏதாவது ஒரு விஷயத்தை நல்லா வந்து கற்றுக்கோங்க. எந்தெந்த விஷயம்லாம் வந்து ஓவர்லேப் ஆகுதோ அதில் ஏதாவது ஒரே ஒரு டாபிக் மட்டும் கற்றுக்கோங்க. டெவாப்ஸ் நீங்கள் நல்லா கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா குணால் குஷ்வாகோட சேனல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. என்னோட எல்லா வீடியோலையும் இவனோட சேனலே வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த சேனல் பார்த்து தான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ வித் தட் பீயிங் செட் கீப் லேர்னிங். பை.